ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு சண்டே காலையில் என்னுடைய டிஃபன் என்ன அப்படின்னா இட்லி தான். அதுதானே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இட்லியாக வச்சாச்சு. இட்லி வேக வச்சு மறுபடி சாம்பார் வச்சுருந்தேன். நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு தான் எடுக்கேன் இந்த வீடியோ. சாம்பார் வச்சு இட்லி வச்சு பசங்களுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டேன். இதில் பிளேட் எல்லாமே இருக்குது. மறுபடி நேற்று அந்த சாதம் கொஞ்சம் கஞ்சிலாம் இருந்தது, அந்த இதெல்லாம் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நம்ம பூசி எடுக்கணும். அதாவது வெளியில் கிடக்கிறத வெளியில் கழுவி எடுத்துடலாம், வீட்டுக்குள்ளே இருக்கிறத வீட்டுக்குள்ளேயே கழுவி நம்ம எடுத்துடலாம். இப்போ தான் வந்தேன். அவங்க மறுபடியும் சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இதில் சிக்கன் இருக்குது. இது சிக்கன் இருக்குதா. அடுத்து நேற்று முட்டை ஒரு தட்டு முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது கூட்டுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம முட்டையை வச்சாது சாப்பிட்டுக்கலாம்ல, அதனால தான். பிறகு நேற்று வத்தல் வாங்கிட்டு வந்தாங்க. வத்தல் காயப்படணும். நம்மளுக்கு கிளைமேட் வேறு இதாக இருக்குது. ஆனாலும் சரி, நம்ம வத்தல் காயப்பட்டு திரிச்சு வைக்கணும். வத்தல் பொடி முந்தியே தீந்துடுச்சுன்னு மாதிரி மல்லித்தூள் இருக்குது. அவங்க தெரியாமல் மல்லியும் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அதையும் நல்லா வறுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வறுக்காமல் இது பச்சையாக வச்சோம் அப்படின்னா என்ன செய்யணும்னா அந்த ஒரு மாதிரி பூசணம் புத்த மாதிரி ஆயிரும். நல்லா வெயிலில் காய வச்சாலும் மாதிரி அரிச்ச மாதிரி ஆயிரும், வண்டு வந்த மாதிரி ஆயிரும். அதனால் இதை நல்லா வறுத்து வச்சுருவோம். அடுத்து நீங்களும் அப்படியே பச்சை மல்லியாக இருந்ததுன்னா வறுத்து வச்சு பாருங்கள், அப்போ கெட்டு போகாது. மறுபடி எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் தான் வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடி தேங்காய் எண்ணெய் ஆட்டணும், அதனால் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மறுபடி வேணும் அப்படின்னா நம்ம பிறகு வாங்கிடலாம் அப்படின்னு. மறுபடி இப்போ ஒரு அக்கா கருவாடு கொண்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாங்களா, வாங்கினேன் 50 ரூபாய்க்கு. இதில் ஒரு 18 கருவாடுகிட்ட இருக்குது. அதனால் சரின்ட்டு வச்சாச்சு. சாலை கருவாடு இதெல்லாம் இது இருக்குது. அவ்வளோதான். இதில் பழம் எல்லாமே இருக்குது. என்ன நம்மளோட வேலைகளை பார்க்கணும். நான் முதல்ல சாதத்துக்கு அடுப்பில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நேற்று அதுக்கப்புறம் ஒன்றுமே அப்படியே எடுத்து வைக்கலை, க்ளீன் பண்ணலை. அதெல்லாம் வச்சுட்டு சரி நம்ம என்ன காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா சாட்டர்டேயும் பசங்களுக்கு ஸ்கூல் உண்டா, சண்டே ஒரு நாள் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ கொஞ்சம் காலையில் லேட்டாக அன்றைக்கி எழுந்திரிச்சு அதுக்கு பிறகு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க சாப்பாடை கொடுத்து போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா தான் நம்ம வேலைகளை பார்க்கணும். சாதத்துக்கு அடுப்பில் வச்சு சாதத்தை வடிச்சுக்கிட்டு அங்கே அந்த வேலை பார்க்குறதுக்கு இங்கே நம்ம சிக்கன் எல்லாமே வச்சிடலாம். இப்போ அடுப்பில் சாதத்துக்கு வச்சுட்டேன். சாதத்துக்கு அரிசியும் போட்டு அது கொதிக்கிற பக்குவத்தில் இருக்குது. என்ன கொதிக்கும். மறுபடியும் பாத்திரம் இதில் கொஞ்சம் கிடந்து தான் அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு. பார்க்கும்போது பாத்திரம் ரொம்ப தெரியலை. அதுக்கப்புறம் பாத்திரம் இவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு. இது அவ்வளோத்தையும் கழுவி வச்சுட்டேன். மாதிரி கிரைண்டரையும் தொடச்சி வச்சுட்டேன். இன்னும் கிரைண்டர் கல்லுலாம் கழுவி வச்சுருக்கேன். அதனால் அதுக்கு பிறகு நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் வச்சாச்சு. இந்த பக்கெட் முந்தியே முறுக்கு சுட்ட பக்கெட்டு, அதில் பிறகு கொஞ்சம் ஜாமான்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு பக்கெட்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. கதம்பல் அதில் விரவுக்கு வைக்கிறதுக்காக தான் அதில் 2 எடுத்து வச்சுருக்கேன். கீழே குனிஞ்சு அப்பப்போ எடுக்கணும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். மாதிரி இந்த பக்கம் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் இந்த கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சா. அப்படியே நம்ம உள்ளே போனால் உள்ளே இன்னும் ஒன்றுமே க்ளீன் பண்ணலை. உள்ளே அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் சாம்பார் ஊற்றி ஒரு குத்து பானையில் வச்சுருக்கேன். இட்லிலாம் எடுத்தாச்சு. என்ன இதில் ஒரு மண்சட்டி இருக்குது, மீனை வச்ச பாத்திரம், அதெல்லாம் என்ன இது அவ்வளோத்தையும் நான் கழுவணும். கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் நான் சிக்கனை வைக்கணும். அந்த சிக்கனை நான் தொடவே இல்லை, அப்படியே இருக்குது. இதில் இட்லி இருக்குது, இதில் சாம்பார் இருக்குது. இட்லி இதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். இட்லி இந்த எடுத்து வச்சுட்டேன்னா இட்லி இருக்குது. பசங்க என்ன சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ எடுத்து வைக்கலாம். இன்னும் அவங்க இப்போ வருவாங்க. மணி 12 மணி ஆச்சு. அதனால் வருவாங்க. வர்றதுக்கு முந்தைய நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாதத்துக்கு வச்சுட்டேன்னா அப்புறம் சிக்கனை என்னென்னா அந்த கூட்டையும் சீக்கிரம் வச்சிடலாம். இந்த கிச்சனையை கழுவிட்டேன். அடுப்பெல்லாம் கழுவியாச்சு. நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்தாச்சு. மறுபடியும் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவிட்டேன். இதில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே பூசி எடுத்து வைக்கிறதெல்லாம் வச்சாச்சு. எல்லா வேலையும் இதில் உள்ளது முடிஞ்சிட்டு என் சிக்கனை எடுத்தாச்சு. நம்ம கிரேவி வச்சு கொஞ்சம் பொரிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். அந்த வேலையும் முடிஞ்சிட்டு அப்படின்னா அதுக்கு பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அந்தளவு விட்டுறலாம். கிச்சன் நம்ம எடுத்து கழுவ வேண்டியதான். இந்த பக்கம் சாதம் வெந்துடுச்சு. நம்ம வடிக்க மட்டும்தான் செய்யணும். அடுத்து இந்த பக்கம் அப்படியே பார்ப்போம். இந்த சைடில் சிக்கன் கிரேவிக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ வதக்கி இப்போ தான் இதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அதுக்கு பிறகு நான் தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயை நம்ம
அரைச்சி அதுக்கப்புறம் உள்ளே போட்டுட்டேன் அப்படின்னா நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த பக்கம் சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்கு அதையும் விரசி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து போட்டாச்சு. என்ன சிக்கன் அந்த இது பொரிஞ்சாலும் அதை எடுக்கணும். மறுபடியும் வந்து பாத்திரம் வர வர கழுவிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இந்த கிண்ணி மட்டும்தான் பூசி எடுக்கணும். இது வந்து ரசத்துக்கு தக்காளி வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இன்னும் தூள் எல்லாமே போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு தால் சமனி ஊற்றி இதை தூக்கி அதுக்குள்ளே ஊற்றிட வேண்டியதான். ரசம் வந்து நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா, தக்காளியை நல்லா பிசைஞ்சிருவேன். அப்புறம் மல்லி இலை கருவேப்பிலை அதையும் உள்ளே போட்டு பிசைஞ்சிருவேன். மறுபடியும் கொஞ்சம் மிளகுத்தூள் நச்சு அதையும் போட்டுக்கிடுவேன், சீரகத்தூள், மறுபடியும் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு வத்தல் தூள், இதெல்லாம் போட்டுக்கிட்டு உப்பையும் இதுக்குள்ளேயே போட்டுருவேன். போட்டு நல்லா இதை கலந்து கரைச்சி வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அதுக்கு பிறகு நம்ம தால்சம் பண்ணும்போது அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு அதுக்கு பூடு வந்து தட்டி வச்சு அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரசம் கலக்கி வச்சுருக்கலாம் அதையும் தூக்கி உள்ளே ஊற்றி அதுக்கு பிறகு நம்ம இதில் வந்து இது தக்காளி ரசம் வச்சுருக்கேன். புளி ரசம்னா கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கலாம். போட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் கொதிக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் நுர வரணும். அந்த உடனே நம்ம வந்து அதை இறக்கிடலாம். இறக்கும்போது கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். உப்பு எல்லாமே முதல்ல போடுறதுனால அதுக்கு பிறகு மஞ்சள் தூளும் லைட்டாக போட்டுக்கணும். அந்த காயம் மணம், பூடு மணம் அதெல்லாம் நல்லா இருக்கும். ரசம் சூப்பராக இருக்கும். சரி, நான் வந்து என்னமா இந்த சிக்கனையும் பொரிக்கிறதையும் இது பண்ணிட்டு அப்புறம் என்னமா சிக்கன் இதை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ரசம் வச்சா போதும். ரசம் 1 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அதனால் இதை நல்லா பொரித்து இதை எடுத்துடலாம். இந்த பக்கம் தேங்காவும் அரைச்சி போட்டுட்டேன்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். பசங்க வந்து சாப்பிட்டுட்டேனாக்கா எண்டவருக்கு கிளம்புவாங்க. அதுக்கு முந்தைய நான் சமையலை ரொம்ப சீக்கிரமாக வச்சாச்சு. இதில் வந்து ரசம் இருக்குது, அதாவது தக்காளி ரசம் வச்சுருந்தேன். அடுத்து இதில் வந்து சிக்கன் வந்து கிரேவி வச்சது இருக்குது. இதில் வந்து தயிர் உள்ளி இருக்குது. அடுத்து இதில் மீன் வந்து பொரிச்சது, இது வந்து நேற்று பொரிச்சது தான். அடுத்து இதில் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சது இதில் இருக்குது. நேற்று உள்ள மீன் குழம்பும் இதில் இருக்குது. அதுபிறகு காலையில் வச்ச சாம்பார் இருக்குது. மறுபடி சாதம் இருக்குது. இவ்வளோ தான் இன்றைக்கி வீட்டில் வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து இது இவ்வளோ. இன்றைக்கி வந்து முட்டை வந்து வேக வைக்கலை, ஏன்னா சிக்கன் எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால முட்டை வந்து வேக வைக்கலை. இதுதான் இப்போ வந்து சாயங்காலம் வந்து காஃபிலாம் போட்டு குடித்தோம். மறுபடியும் இன்றைக்கி வந்து சாதம்லாம் வச்சுருந்தெல்லாம். இன்றைக்கி வந்து இதில் வந்து சிக்கன் கிரேவி எனக்கு கொஞ்சம் இருக்குது, என்ன நைட்டில் சாப்பிட்றதுக்கு இருக்குது. அடுத்து வந்து இந்த பக்கம் வந்து ரசம் வந்து வச்சது இருக்குது. அடுத்து இன்றைக்கி வந்து தயிர் உள்ளி இருக்குல்ல, அது வச்சேன், அதான் இதில் இருக்குது. மதியானம் அதான் சாப்பிட்றதுக்கு எடுத்தோம். மறுபடியும் வந்து சிக்கன் பொரிச்சது வந்து இந்த இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து மீன் குழம்பு வந்து இருக்குது. அதுக்கு பிறகு இதில் வந்து சாதம் வந்து ஏற்கனவே வச்சுருந்தேன், இந்த இருக்குது அப்படியே இருக்குது. அதனால் சாதம் இருக்குது. இதில் வந்து காஃபி போட்டது இருக்குது. அவ்வளோதான். இந்த வேலை எல்லாமே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன நாங்கள் சாப்பிட்டுட்டு இது அவ்வளோத்தையும் கழுவணும். பின்னாடி வந்து பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே கழுவி எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து இருட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் வந்து கழுவி வச்சு அதில் வச்சுருக்கேன். மறுபடியும் என்ன அடுப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணி இங்கே விறகுலாம் எடுத்து வைக்கணும். அப்புறம் இதில் காப்பி போட்ட பாத்திரம் இந்த இதெல்லாம் இருக்கேன்னு இதெல்லாம் கழுவணும். இதெல்லாம் எடுத்து வைக்கணும். துணி வந்து கொஞ்சம் வந்து துவைச்சி காய போட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் துணி வந்து யூனிஃபார்ம் வந்து உள்ளே துவைச்சிக்கிட்டு இருக்கு. சரி, இதையும் துவைச்சி முடியட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சோண்டு பானிபூரி வந்து சாலம் வந்து வாங்க போயிருக்கான். வாங்கிட்டு வந்தோடனே அதை என்ன சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து தான் என்ன நைட்டில் சாப்பாடு சாப்பிடணும். பசங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க, நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸாம், அதனால் படிச்சுட்டு இருக்காங்க. சரி, நான் அதுக்கான என்னோடய வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் என்ன வந்து துணி மடிக்கணும். மறுபடி வீடு லைட்டாக தூத்து இதுங்கணும். அடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் விரவெலாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அப்புறம் சாதம் வந்த பிறகு பானிபூரியும் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கழித்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். பானிபூரி வந்து வாங்கிட்டு வந்தான். இந்த சாலம் தான் போனான். அவங்க அப்பா பக்கத்தில் தான் கடை இருக்குது. அவங்க தம்பிகிட்ட நம்மளுக்கு அப்படின்னா அவன் கொடுத்துருவான். மறுபடி இப்போ ரூபா வந்து அவங்க அப்பா பிறகு பைசா கொடுத்துக்கிடுவாங்க. அதனால இது பானிபூரி தான் வாங்கிட்டு வர சொன்னேன். மசாலா பூரி வேண்டாம் அப்படின்னு. இந்தா இருக்குது, அதில் உள்ள பானி வந்து இந்தா இருக்குது. மாதிரி ஷாலமும் பெர்லினும் சாப்பிட்டுட்டு வந்தாவே இது எனக்கும் பெர்சிக்கும் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. நாங்கள் இப்போ என்ன சாப்பிட போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
சரி எப்போமா வாங்கி சாப்பிடுவோம், எப்போமாவது ஒருக்கா கடையில் வாங்கி சாப்பிடுவோம். டீலாம் போட்டு எடுத்து குடித்தாச்சு. அதுக்கு பிறகு இப்போ வந்து சரி என்ன நம்ம இதை வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் கிச்சனில் உள்ள வேலைகள் எல்லாமே செய்யணும். நம்ம அதுக்கு பிறகு பார்க்கலாம். நானே சாயங்காலம் என்ன செஞ்சேன்னா கொஞ்ச நேரம் போய் பைக் வந்து ஓட்டிகிட்டு வந்தேன். பரவாயில்ல, நான் 2 நாளைக்கு முந்தி ஒரு நாள் ஓட்டினது. அதுக்கு பிறகு இன்றைக்கி தான் ஓட்ட போனேன், நல்லா ஓட்டிட்டேன். ஒரு ஹாப்பியாக இருந்தது. சரி ஏன்மை வந்து நான் இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம வேலைகளை பார்க்கலாம். கிச்சனில் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன். அடுத்து வந்து இது இப்படிலாம் இருக்குது, பாத்திரம்லாம் இல்லை. இதில் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து அடுப்பு வந்து விரவு எடுத்து வைக்கல. நாளைக்கு வந்து கொஞ்சம் சாதம் இருக்குது, பார்த்துக்கலாம். நாளைக்கு இல்லது நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இது இந்த அடுப்பையும் தொடச்சாச்சு. இன்னும் இதில் 2 3 பாத்திரம் இருக்குது. இதை மட்டும் கழுவிட்டு அதுக்கு பிறகு நம்ம போய் படுக்கலாம். வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா வந்து அவங்க சாப்பிடுவாங்க, நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அவங்களும் நானும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடியும். மாதிரி சாதம் வந்து நிறைய இருக்குது, மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சிருக்கேன். அதில் வந்து பழைய சாதம் இருக்குது, அந்த சின்ன பானையில் தண்ணி ஊற்றி போட்டுட்டேன். நேற்று பொங்கல் சாதத்தை தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன், அது வேறு இருக்குது. அடுத்து இதுலேயும் சாதம் இருக்குது நிறையா. நாங்களும் சாப்பிட்டுட்டு மீதமானதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்த்துக்கலான்ட்டு நினச்சிருக்கேன். அப்படி தான் இருக்குது. சாதம் சாப்பிட்டுட்டு வச்சுருக்கேன். இன்னும் அதெல்லாம் வெளியில் தட்டிட்டு நான் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டேன். 2 3 தான் இருக்குது. குழம்பு சட்டி மாதிரி கூட்டு வச்சுருந்த சட்டியாக தான் இருக்குது. அதெல்லாம் கழுவிட்டேன்னா வேலை முடியும். அப்புறம் போய் படுத்துடலாம். அவ்வளோந்தான் இன்றைக்கி இந்த விளாக். அவ்வளோதான். இந்த பாத்திரம் எல்லாமே பூசிட்டேன், கவுண்டர் டாப்லாம் கழுவிட்டேன். மறுபடியும் அதில் கொஞ்சம் டீ மட்டும்தான் இருக்குது. பாத்திரம் எல்லாத்தையும் பூசிட்டேன். சாப்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் அவங்க வந்தோன்னா சாப்பிட வேண்டியதான் 2 பேரும். மறுபடியும் பிளேட்லாம் கழுவி கவுண்டர் டாப்லாம் கழுவியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன், இன்றைக்கி என்னது எடுத்திருந்து, சிக்கனா மட்டனா அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் இன்றைக்கி ட்ரைவிங்க்கு போனேன் அப்படின்லாம் சொன்னேன். அதெல்லாம் ஒரு மூமெண்ட் தான். நம்ம அப்படியே உங்கள்கிட்டலாம் சொல்லும்போது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.